எல்லாருக்கும் ஒரு அழகான இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்றது மிகப்பெரிய கனவு. உங்களது கனவும் லட்சியம் நிறைவேற ஐயா வாஸ்து மூலமாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். மேலும் நம்ம சேனலில் வரக்கூடிய நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டுமனை தேர்வு செய்வதற்கு ஒரு சரியான வழிகாட்டும் என்று சொல்லி நாம் இன்னைக்கு வீடியோ தொடங்குவோம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, கிழக்கு பார்த்த வீட்டின் மாடிப்படிகள் எங்கே எப்படி வர வேண்டும், எவ்வாறு வரும்போது அது சரியான மாடிப்படியாக அமையும் என்பதை இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். கட்டப்படும் வீட்டின் மாடிப்படிகளானது மடிப்பு படிகளாகவும் ஒரே நேர் ஏற்படிகளாகவும் வட்ட வடிவமான படிகளாகவும் அமையும். அவ்வாறு அமையும் மாடிப்படிகளானது வடகிழக்கு பகுதி, கிழக்கு மத்திய பகுதி, தென்கிழக்கு பகுதி ஆகிய 3 பகுதியிலும் மாடிப்படிகள் அமையும். இந்த 3 பகுதியிலும் மாடிப்படிகள் அமையும் பொழுது எது சரி எது தவறு, அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை செய்யும் தீமைகளை செய்யும் என்பதை இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். கிழக்கு பார்த்த வீட்டின் வடக்கு முகமாக ஏறும் படியாக இந்த படி அமைகிறது. வடக்கு முகமாக ஏறி வடகிழக்கு மூலையில் உள் நுழையும் அமைப்பு. இவ்வாறு அமையும் பொழுது மாடியில் இருப்பவர்களுக்கு வடகிழக்கு பாரமான சூழ்நிலையாக அமையும். வீட்டில் கீழ் உள்ளவர்களுக்கு வீட்டின் தலைவாசலானது நீசத்தில் அமையும். அதுபோன்று இவர்களுக்கு வீட்டின் வடகிழக்கு அடைத்த பகுதியாக அமையும் பொழுது இது ஒரு கெடுபலங்களை தரக்கூடிய ஒரு தவறான மாடிப்படி அமைப்பு. இந்த படமானது கிழக்கு பார்த்த வீட்டின் ஒரே நேர் ஏற்படி, அதாவது ஏணிப்படி வைத்து ஏறுவது போல் ஒரு அமைப்பு அமையும். படி என்று தனியாக அமைக்காமல் ஸ்ட்ரைட்டாக மாடிப்படிக்கு ஏறுபடி அமைச்சிருப்பாங்க. இது வடகிழக்கு பகுதி, தென்கிழக்கு பகுதி, கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு 2 பகுதியிலும் வருகிறது. தென்கிழக்கு பகுதியில் வரும்போது அது ஒரு நீச வாசலாக அமையும், அது ஒரு தவறான அமைப்பு. வடகிழக்கு மூலையில் வரும்பொழுது அது ஒரு பாரமான சூழ்நிலை அமையும், அதுவும் ஒரு தவறான அமைப்பு. வடகிழக்கு சூழ்நிலையில் வரும்போது கீழ் வீட்டில் உள்ளவர்கள் மிகவும் அதிகமான பாதிப்பை அடைவார்கள். மேல் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஓரளவுக்கு பாதிப்பு குறைவான அமைப்பாக அமையும். எவ்வாறு இருப்பினும் இது ஒரு தவறான வாஸ்து அமைப்பு. இந்த படமானது வீட்டின் தாய் சுவரை ஒட்டி தெற்கு முகமாக ஏறி தென்கிழக்கு மூலையில் மாடியில் நுழையும்படி அமைகிறது. அவ்வாறு அமையும் பொழுது நீசத்தில் உள் நுழைவதால் இது ஒரு தவறான வாஸ்து அமைப்பு. மேலும் படியானது கிழக்கு பகுதி தென்கிழக்கு பகுதியினை வீட்டின் தாய் சுவரை ஒட்டி அமையும் பொழுது அதுவும் ஒரு தவறான வாஸ்து அமைப்பு. இது ஒரு தவறான மாடிப்படி அமைப்பு. வீட்டின் தாய் சுவரை ஒட்டி தென்கிழக்கு மூலையில் தொடங்கி வடக்கு முகமாக ஏறும்படியாக அமைகிறது. இது ஒரு தவறான வாஸ்து படி அமைப்பு. இந்த படியானது வீட்டின் மாடிப்படியில் வடகிழக்கு மூலையில் நுழையும்படி அமையும் பொழுதும் இது வீட்டின் பாரமான பகுதியாக அமையும். கீழ் வீட்டில் உள்ளவர்களுக்கு கிழக்கு வடகிழக்கு பாரமான பகுதியாகவும் அடைத்த பகுதியாகவும் வரும்பொழுது இது ஒரு தவறான படிவாக அமைகிறது. மேலும் மாடிப்படியில் புதிதாக வீடு கட்டக்கூடிய சூழ்நிலையை அவ்வளவு எளிதாக ஏற்படுத்தி தராது. இது ஒரு தவறான வாஸ்துப்படி அமைப்பு. இந்த படத்தில் பார்க்கக்கூடிய படி அமைப்பானது ஒரு கட்டிடத்தின் உள்பகுதியில் வடகிழக்கு மூலையில் வரும் படி அமைப்பு. இந்த படி அமைப்பு வாஸ்துப்படி ஒரு தவறான படி அமைப்பு. அவ்வாறு வரும் பட்சத்தில் அந்த வீட்டில் கருசிதைவு, குழந்தைகள் மரணம், கடன், வீடை விற்கும் சூழ்நிலை, பல இன்னல்களை தரக்கூடிய ஒரு படியாக அமையும். வீட்டின் வடகிழக்கு மூலையில் வட்ட வடிவமான மாடிப்படிகள் அமைவது வாஸ்துப்படி ஒரு தவறான வாஸ்து அமைப்பு. வடகிழக்கு மூலையில் வட்ட வடிவமான படிகள் வரக்கூடாது. இந்த படிகளானது மடிப்பு படிகள். வடகிழக்கு மூலையில் இது போன்ற மடிப்பு படிகள் அமைவது மிக 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 ஒரு தவறான வாஸ்து அமைப்பு. இது போன்ற மாடிப்படிகள் வரக்கூடாது. கிழக்கு பார்த்த வீட்டில் பொதுவாக இன்று அனைவராலும் அமைக்கக்கூடிய தென்கிழக்கு மாடிப்படிகளாக அமைகிறது. பால்கனியில் நடந்து சென்று மாடிப்படியில் ஏறும் ஒரு படி அமைப்பாக அமையும். இது ஓரளவிற்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு. இந்த படத்தில் காட்டப்படும் மாடிப்படிகளானது வாஸ்துப்படி 100% சரியான அமைப்பு. ஒரே நேர் ஏற்படி, அதாவது தெற்கு முகமாக ஒரே நேராக ஏறி பின் திண்ணையில் மீது நடந்து வீட்டின் சோற்றை ஒட்டி ஒரு 5 அடி பால்கனி அமைத்து அந்த பால்கனியில் நடந்து சென்று மாடியின் வடகிழக்கு மூலையில் உள் நுழையும்படி அமைவதே சரியான அமைப்பு. பால்கனியானது வீட்டினோட ஒரு அடி பள்ளமாக அமைவது மேலும் ஒரு சிறப்பான அமைப்பாக அமையும். இவ்வாறு அமையும் படிகளே சரியான வாஸ்து படிகள். புதிதாக வீடு கட்டுபவர்கள், கம்பெனி தொடங்குபவர்கள், கடை நடத்துபவர்கள், இல்லை பழைய கட்டிடங்கள் கம்பெனிகளாக இருந்தாலும் சரி வாஸ்து முறையுடன் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் ஐயா வாஸ்துவை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் நேரில் வந்திருந்து உங்களுக்கு சரியான வாஸ்து வழிகாட்டுதல் மூலம் சரியான வாஸ்து அமைப்பை கொடுப்போம். இதன் மூலம் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் உயரும் என்பதை ஐயா வாஸ்து மூலமாக உறுதியளிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க தமிழ், வளர்க ஆயக்கலை வாஸ்து சாஸ்திரம். நன்றி.